நேபாள சொல்றாங்க எங்களுக்கு ஓலி வேண்டாம், எங்களுக்கு வந்து மோடி மாதிரியான ஒரு பிரதமர் வேண்டும். இப்ப கலவர பூமிக்குள்ள வந்து சொல்றாங்க, என்டிடி அங்க ஸ்பாட்ல போயிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் வந்து சொல்லக்கூடியது எங்களுக்கு மோடி மாதிரியான ஒரு ஆள் வேணும். அதுதான் நம்ம பாக்குறோம். இது வந்து மோடிங்கிற ஒரு தனி நபர் அல்ல, இது வந்து அஜித் தோவல் மாதிரியான விஷயம் நம்ம பார்க்கிறோம். அஜித் தோவல் வந்து ரஷ்ய அதிபர் புடின் வந்து எனக்கு அஜித் தோவல் அனுப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப பாரத பிரதமருக்கு ஒரு டவுட் வரலாம், அஜித் தோவல் ஏன் ரஷ்ய அதிபர் கேட்கிறாரு, அப்ப வேற ஏதாவது கணக்கு இருக்குமோன்னு ஒரு சந்தேகப்படாம தைரியமா அனுப்பிக்கிறாரு. 1 to 1 அவங்க மணிக்கணக்கில் பேசுறாங்க. நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமிழராக இருக்கக்கூடியவர், அவர் வந்து வெளியுறவுத்துறை செயலராக இருந்த காலத்துல இருந்து இன்னைக்கு இன்டர்நேஷனல் டிப்ளமசி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா டீல் பண்றாரு. முதல்ல நம்ம ரஷ்யாவுடன் அந்த உறவு வச்சிருக்கக்கூடிய விஷயத்தை அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாடுகள்லாம் வந்து மேற்கத்திய நாடுகள்லாம் வந்து கேள்வி எழுப்பின போது அவர் பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணாருங்கிற பார்க்கிறோம். அண்ட் ஆபரேஷன் சிந்தூருக்கு, பஹல்காமுக்கு பிறகான ஆபரேஷன் சிந்தூருக்கான சர்வதேச நாடுகள்ட்ட நம்ம உறவை எப்படி பண்ணணும், நாம வந்து யாருமே கேட்காம உலக நாடுகளுக்கு முழுக்க நம்ம வந்து நம்முடைய தூதர்கள் அனுப்பி, அது சர்வகட்சி தூதர்கள் அனுப்பி, அது நம்ம ஏற்கனவே சசி தரூர் சொன்னது போல பல்வேறு மதங்கள், பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு கட்சிகள், அப்படி எல்லாரையுமே சேர்ந்த தூதர்கள் அனுப்பி வச்சுட்டு நம்ம உலக நாடுகள்கிட்ட நம்முடைய நிலைமை வளர்க்கணும். அதனால வந்து யாருக்குமே செகண்ட் தாட் இந்தியா மேல வரவே இல்லை. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம்.